யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3ஆவது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை வைத்துதான் ஆண்டவர் என்னோடு கூட இந்த வாசஸ்தலங்களை குறித்து என்னோடு கூட பேசினார். நம்ம இந்த வாசஸ்தலங்களை குறித்து, தேவனுடைய வீட்டில் உள்ள வாசஸ்தலங்களை குறித்து நம்ம தியானிப்போம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீதாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரத்தை பிட்டு போஷிக்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை பிட்டு போஷித்த தேவன் இதையும் பிட்டு போஷிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரபா சந்தரலபா ஏகவால துரலபா கரலலபா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன், நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அதுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பேசுகிறோம் நீங்கள் அல்ல, உங்கள் இருக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டபடி அதுவே ஸ்தோத்திரத்தை பேசுகிறதுக்காய் நன்றி. என் கிரியை செய் இந்த அன்பின் திருக்கரத்திலே அதுவே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க வல்லமை கொடுங்க, நீங்க அபிஷேகிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடத்தும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி இந்த கரத்திலே கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை இடத்தில் வந்து சேர்த்துக் கொள்ளுவேன். எந்த இடத்துல நம்ம இந்த 2-3 நாள் இந்த தெய்வ செய்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது அதுவே எந்த காரியத்தை குறித்து, எந்த வசனத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடங்கள் நம்ம ஆவியானவர் கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இந்த செய்தி கேட்போம். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே கூட எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் தேவ செய்தி ஆண்டவர் உங்களோட என்ன பேச வராங்க உணர்ந்து கொள்ள முடியும். அதுவே ஸ்தோத்திரம். உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அப்பாவா செவிகளை, கேட்கத்தக்க செவிகளை கொடுங்க, காணத்தக்க கண்களை கொடுங்க. ஹல்லேலூயா. காணத்தக்க கண்களை கொடுங்க. ஹல்லேலூயா. உணரத்தக்க இருதயத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே ஈரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த ஈரமசைய
நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அப்பா உங்கள் கரங்களிலே ஜனங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க தான் பேசணும். ஹல்லேலூயா நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போ இந்த இடத்துல ஆண்டவருக்கு நாம் கேட்டுக்கொண்டிருந்த போது அதுவே நான் எதை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு இந்த வாசஸ்தலங்களை குறித்து நான் பரலோகத்துல வாசஸ்தலங்களை குறித்து நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் போன வாரம் தான் பாதாளத்தை பற்றி எடுத்தேன். இந்த வாரம் பரலோகத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரே என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆண்டவர் பாதாளத்தை குறித்து பேச சொல்வாரு, பரலோகத்தை குறித்து பேச சொல்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தை குறித்து ஆண்டவர் இன்னைக்கு பேச சொல்லி சொன்னார். என்னோட இந்த வாசஸ்தலத்தை குறித்து என்னோட கூட பேசும்படி எனக்கு ஆண்டவர் பேசினார். நான் ஆண்டவரத்துல நான் தேவ செய்திக்காக அதை உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு அதை உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவன் சிலுவைக்கு போகும் முன்பு என்ன பண்ண, அவன் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேதுரு மறுதலை பண்ணது பற்றினா பேசுறாரு. அப்படி பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த வசனத்தை தான் சீஷர்களுக்காக சொல்றாரு. அது மாதிரி எல்லாரும் கூட அந்த வசனம் பொருந்தும். அவர் தான் சொல்றாரு, முதல் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிமா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீஷர்களை பலப்படுத்துறார். என்னிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ ஏசுப்பா சொல்றாரு, நீ என்கிட்டே விசுவாசமா இருங்க, தானோட தேவகுமாரன் என்பதை அதை வெளிப்படுத்தும்படியாக அந்த இடத்துல அப்படி சொல்றாரு. தானும் ஒரு தேவகுமாரன் தான் என்று சொல்லி பிதாவை அடுத்த பிதாவோடு கூட ஒன்றான தேவகுமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அந்த மாதிரி சொல்றாரு. தேவத்தில் விசுவாசமா இருந்து என்னத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, சீஷர்களை தைரியப்படுத்தும்படியாக அடுத்த வசனத்தை சொல்றாரு. அது உங்களுக்கும் என்ன பண்ணார், அதே வசனத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம அதை பார்க்கும்போது இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் இந்த இடத்துல நான் பார்த்தது என்னன்னு சொன்னால், பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த இடத்துல நம்ம ஒரு சாதாரண சொல்ல போனா பரலோகம் சொல்லலாம். பரலோகம் என்றது ஒரு மகிமையான ஒரு இடம். அந்த இடம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். நம்ம கற்பனைகளுக்கும் நம்ம சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மகிமையான ஒரு பெரிய இடம் தான் பரலோகம். நம்மளால அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நம்மளால ஒரு ஓரளவுக்கு இமேஜின் பண்ணலாம். ஆனா நம்ம ரொம்ப நம்மளால உண்மையா ரியலா அதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கற்பனைக்கு அறிவுக்கு புத்திக்கு எட்டாத என்ன பண்ண ஒரு மகிமையான ஒரு ஸ்தலம் தான் பரலோகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பரலோகம் சொல்லி நம்ம யோசிக்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அதே சமயத்துல இந்த பரலோகம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு சில உலக ஆட்கள்லாம் கேட்பாங்க. உலக ஆட்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆமாயா பரலோகத்தை யார் பார்த்தா அப்படின்னு சொல்லி உலக ஜனங்கள் கேட்பாங்க. அதே போல நரகமா சொல்லி நரகத்தை யார் பார்த்தான்னு கூட ஒரு சிலர் கேட்பாங்க. ஆனா பரலோகத்தை பார்த்த அனுபவம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, நரகத்தை பார்த்த அனுபவம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த அனுபவம் வெளிப்படுறாரு. ஆனா பரலோகத்தை பார்த்த உண்மையான அனுபவங்கள் அநேகருக்கு உண்டு. ஹல்லேலூயா. நம்ம பாஸ்டருக்கு கூட அவர் ரட்சிக்கப்பட்ட நாள்ல, விசுவாசியா இருந்த நாள்ல, அவர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரலோகத்துடைய ஒரு ஆண்டவர் ஒரு நிமிஷம் அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்களை திறந்து பரலோகத்துடைய தரையை பார்க்கும்படிக்கு அந்த பொன்னாலான முழுக்க பொன்னாலான அப்படியே அந்த கோல்டன் ஃப்ளோரிங் அப்படியே அந்த பொன்னாலான தரையை மட்டும் பார்க்கும்படிக்கு பாஸ்டருக்கு ஆண்டவர் உதவி செய்தார்.
ஹல்லேலூயா. அந்த கோல்டன் ஃப்ளோரிங், அதாவது அந்த பொன்னாலான அந்த தரை, அந்த மகிமையா அப்படியே அந்த ஒரு பக்கம் அப்படியே அந்த தரை இருப்பதை மட்டும் வந்து பாஸ்டருக்கு பார்க்கும்படிக்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்தில் ஆண்டு வெளிப்படுத்துவார். நம்ம சபையில வந்து ஒரு தாத்தா இருக்காங்க, சுப்பிரமணியன் தாத்தான்னு சொல்லி. அவங்க இறந்து போயிட்டாங்க, கத்தரோட போயிட்டாங்க. ஜோதி பாட்டி வருவாங்க, அவங்களோட கணவர். அவங்க கணவருக்கு வந்து பாஸ்ட் வந்து அவர் சர்க்கரை நோய் வந்து அவர் கிட்டத்தட்ட காலெல்லாம் வீங்கி அவர் மறிக்கிற ஸ்டேஜ், இல்லை ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாருன்னு சொல்லி அவர் படுக்கையாக இருந்தபோது பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நானும் போய் ஜெபம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு முறை ஜெபம் பண்ணோம், 2ஆவது முறையும் ஜெபம் பண்ணோம். 3ஆவது முறை நாங்கள் ஜெபிச்சுட்டு வரும்போது ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டோம். இங்கே அவரை ஒப்பு கொடுக்க சொல்லி அவரே ஏதாவது தன்னை குற்றத்தெல்லாம் ஒப்பு கொடுக்க சொல்லி ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்த பிறகு அந்த தாத்தாவுக்கு ஆண்டவர் செய்த காரியத்தை பாருங்க. அந்த தாத்தா என்ன பண்ணாரு, பரலோகத்தை தரிசிச்சிருக்காரு. அந்த தாத்தா பரலோகத்தை தரிசித்த உடனே அவருடைய கால் என்னாச்சு, அவர் தரிசித்து முடித்த உடனே அவருக்கு அந்த காலில் இருக்க அந்த சர்க்கரைனால் வந்த அந்த வீக்கம் எல்லாம் வாங்கி அப்படியே நல்லா சுகமாகி எழுந்து உட்காந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தை தரிசிச்சார். அதை தரிசித்த பிறகுதான் அவரோட அந்த நோய் சுகமாகி திரும்பி நல்லாவே சர்ச்சுக்கு வந்தார். வந்து அவர் அடிக்கடி சொல்லுவார், ஐயா சர்ச்சு கட்டணும் ஐயா. அவர் வாயில என்ன வரும், சர்ச்சு கட்டணும் ஐயா, சர்ச்சு கட்டணும் ஐயா, அப்படிதான் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு 500 ரூபாயெல்லாம் கொடுத்து, ஐயா சர்ச்சுக்கு செங்கல் வாங்குறதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுப்பார். நான் அந்த டாபிக்ல போல, ஆனா அவர் பரலோகத்தை தரிசிக்கும்படிக்கு அந்த தாத்தாவுக்கு ரொம்ப மகிமையா இருந்துச்சியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கார். இந்த மாதிரி அநேகருக்கு ஆண்டவர் பரலோகத்தை குறித்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அதில் அப்படின்னா அது உண்மையான ஒரு இடமா தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது இல்லாம இயேசுவே பரலோகத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். பரலோகத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கார். தேவன் தன்னுடைய அவரே அவரோட ஓன் ஸ்டேட்மெண்ட்ல இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கிறது, கடுகு விதை கொப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி புளித்த மாவு கொப்பா இருக்கிறது அப்படிலாம் சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசுவே தன் வாயால சொல்லியிருக்கிறார். இப்ப சீஷர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, அது அடுத்த ஸ்டேட்மெண்ட் நினைக்கலாம்னா இயேசு தன் வாயாலே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்றதெல்லாம் விவரிச்சிருக்கார். அது வந்து ஒரு கடுகு விதைக்கும், அது வளர்ந்து பெரிதாக இல்லையா, அதே மாதிரி பரலோக ராஜ்யம் அதே போல தன் நிலத்தை பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த நிலத்தை வாங்குகிறவங்களுக்கு ஒப்பாக அந்த பரலோக ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி இயேசுவே தன்னோட வாயினால சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அதே போல நரகத்தை பத்தியும் இயேசு தன் வாயாலே சொல்லியிருக்கிறார். நரகம் என்கின்ற ஒரு மோசமான இடம் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு மகிமையான ஒரு இடம். அப்ப இயேசு சொல்வார் என்று சொன்னால் அது உண்மையாகவே அந்த பரலோக ராஜ்யம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதுவரைக்கும் நீங்க வந்து நம்பிக்கை நம்புறோம், பரலோகம் இருக்கு நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன ஒரு படி மேல போய் நினைக்கிறோம், அது உண்மையாகவே பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு என்பது உங்கள் கண்களில் தரிசித்து போக வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கண்களை நீங்க என்ன பண்ணும், நீங்க தரிசித்து போக வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகம் என்பது ஒரு மகிமையான ஒரு இடம். அதை நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம வந்து நம்முடைய கண்களினால நம்முடைய மூதாதைய பரிசுத்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபெல்லாம் என்ன பண்ணாங்க, அதை கண்களால என்ன பண்ணிருக்காங்க, தரிசிச்சிருக்காங்க. தரிசித்து தான் நடந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தை என்னை இது பண்ணது, நான் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இந்த இடத்துல பிதாவின் வீடு என்று சொல்ல அந்த வார்த்தை என் பிதாவின் வீட்டில் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது. இந்த வார்த்தை ஏன்னு சொன்னால் நம்ம பொதுவா என்ன சொல்றோம்னா ஜப வீடுன்னு சொல்லும் போது, என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லும் போது, இது என்னவா இருக்கு, நம்ம சபை என்னவா இருக்கு, ஜப வீடா இருக்கு. இது என்னது, ஒரு ஜப வீடு. இப்ப ஜப வீட்டுக்குள்ள ஜனங்க வராங்க, நீங்க வரீங்க, ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்புகிறார் இல்லையா, இது ஜப வீடு. ஆனால் பிதாவின் வீடு என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. பரலோகம் என்று சொல்ல போனா அது ஒரு அப்பாவின் வீடு. ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு யாரோட வீடு, நம்ம அப்பாவோட வீடு. ஹல்லேலூயா.
அது பிதாவோட வீடு என்று சொல்லுவோம். பிதாவின் வீடு என்று சொல்லும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காரியம் அடங்கி இருக்கு. இப்போ நம்ம அப்பாவோட வீடு அது. ஹல்லேலூயா. நல்லபடியா பரலோகம் போய் சேர்ந்தணும் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் ஆத்மா நரகத்துக்கு போகாம நல்லபடியா பரலோகத்துக்கு போய் சேர்ந்தணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது ஒரு மகிமையான இடம், ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு ஆசீர்வாதமான இடம் சொல்லி நம்ம நினைக்கிறது உண்மைதான். ஆனா அதை காட்டிலும் ஒரு படி உண்மையிலே நல்ல பண்ணினா அது பிதாவின் வீடு. ஹல்லேலூயா. அந்த பிதா பிதா அங்கே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பிதா என்ன பண்றாங்க? வாசமாயிருக்கிறார். அவருடைய வீடு, அவருடைய வீட்டுக்கு நம்மளை அழைத்து செல்லும்படிக்கு அவரு விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொதுவா என்ன பண்ணுவாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் ஆன பிறகு அம்மா வீட்டுக்கு போலாமா இன்னைக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உடனே அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். பாருங்க, பயங்கரமான சந்தோஷமாயிடும். அம்மா வீட்டுக்கு போலாங்க, வீட்டுல கடகட வேலையெல்லாம் நடக்கும். எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போலாம். உடனே ஹஸ்பண்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பலாம் சொல்லி ஊருக்கு முன்னாடி கிளம்பி நிற்பாங்கல்ல. அது பொதுவா உண்மை தானே, ப்ராக்டிக்கலா தானே. ஏன் அம்மா வீடு, அதுக்கு அவரோட அம்மா வீடு கிளம்புனா அவர் கிளம்புவாரு. அப்போ ஒய்ஃப் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சரி போலாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அம்மா வீட்டுக்கு போகும்போது அவர் குச்சாக வரும். அப்போ ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது, உலகத்துல பிறந்த ஒரு அம்மா வீட்டுக்கு இத்தனைக்கும் அங்க ஏதோ பெருசா இருந்தோ இல்லை அடுத்த விஷயம், ஆனா அம்மா வீட்டுக்கு போன ஒரு தனி சந்தோஷம். அவங்க அம்மா வீட்டுக்கு போன ஒரு தனி சந்தோஷம். ஸோ ஒரு உலகத்துல பிறந்த ஒரு தாய் தகப்பனுடைய வீட்டுக்கு போகும்போதே இவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்குன்னா, நம்ம படைத்த பிதாவோட வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு போறது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்குன அந்த அப்பா வீட்டுக்கு போறோம்ன்ற சந்தோஷம் எவ்வளவு அதிகமா அவங்க உள்ளத்தை நிரப்பணும்ல. ஹல்லேலூயா. பரலோகத்துல ஆத்மா நல்லா வாழ்றது நல்லதுதான், சுகமா இருக்கும்போது ஆசீர்வாதமா இருப்பதுதான் உண்மைதான். ஆனா நம்முடைய அப்பாவோட வீடு என்பதை நம்ம நினைக்கிறோம். என் பிதாவின் வீடு அது என்று சொல்லி நீங்க நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போலாமா மேல அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பீங்க. நம்ம அப்பா வீடு தானேப்பா, கிளம்பலாமா அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், நம்ம மரணத்தை குறித்து யோசிப்போம். நம்ம மரணத்துக்கு அப்புறம் எங்க போவோம், அப்பா வீட்டுக்கு போவோம். இப்ப போவா நான் நாள் இருக்கலாம், நான் யோசிப்பேன். இப்போ வரும்போது வரேன், இப்போ நான் கொஞ்சம் இருக்கிறேன்னு தான் சொல்லுவேன்ல. ஆனா நமக்குள்ள பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் பவுல் கூட சொல்லுவாங்க, நான் எப்பொழுது அங்க போவேன்னு சொல்லி நான் ஆவலா இருக்கேன்னு சொல்லி. என் பிதாவின் வீடு. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அது ஒரு மகிமையான வாசஸ்தலம். ஹல்லேலூயா. அது என்ன பண்ண, ஒரு மகிமையான வாசஸ்தலம். அது ஒரு மகிமையான வாசஸ்தலமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு தான் என்ன பண்ணாரு, இயேசு சொல்றாரு, நான் உங்களை அங்க கொண்டு போய் சேர்க்க போற ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப யாருக்காக இந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணாருங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ண போறார். ஹல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ண போறார். ஆயத்தம் பண்றாரு. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை எண்ணத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தையில சொல்ல போனா, நமக்காக நம்ம அம்மாவோ அப்பாவோ வீடு கட்டினா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நமக்கு அம்மாவோ நம்ம அப்பாவோ ஒரு வீடு கட்டினாலே என்ன வரும், ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா எனக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, எங்க அம்மா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. ஆனாலும் சரி, ஒரு வீடு உங்க பேரை எழுதி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கனாலே நம்ம அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எல்லாத்தையும் சொல்லுவோம், எங்க அம்மா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, எங்க அப்பா எனக்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அப்போ ஆனா பரலோகத்துல இயேசு தன் வாயை திறந்து சொல்கிறார், உனக்காக எனக்காக அவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வீடை தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு ஹெவன்லி ப்ராஜெக்ட், பில்டிங் ப்ராஜெக்ட் அங்க ஆரம்பிச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் அங்க ஆரம்பிச்சிருக்கார் ஆண்டவர். உனக்காக எனக்காக போயிட்டு இருக்கு. அது தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட் அவர் ஆரம்பிச்சு அழகா செஞ்சுட்டு இருக்காரு. ஒண்ணுமே இல்லாத உனக்காகவும் எனக்காகவும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. காரணம், என்னுடைய பிள்ளைகள் மரணத்துக்கு பிறகு தன் நேரத்திற்கு தங்கத்துல வந்து அங்க வந்து என்ன பண்ணுவோம், அவங்க மகிமையா என்னோட கூட வாசம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு, நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை எண்ணத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப என்ன பண்ணாரா ஆண்டவர், என்ன பண்ணாரா, வந்து உங்களை சேர்த்து, அப்படி வந்து உங்களை சேர்த்துக்கொள்ள போனா என்ன அர்த்தம்னா,
வருகையில சேர்த்து கொள்ள போறார். வருகையில என்ன வருகையில வரும்போது அவரோட ரகசிய வருகையிலையோ அவரோட பகிரங்க வருகையிலையோ அவர் என்ன பண்ணுவாரா, அவர் வந்து என்ன பண்ணுவாரா, உங்களை தன்னிடத்துல அவர் சேர்த்து கொள்வாராம். அப்போ அவர் ரகசிய வருகை வரும்போது என்ன பண்ணுவாரு, நம்ம எல்லாரும் நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படும். ரகசிய வருகை வரும்போது என்ன பண்ணும், நம்மளோட சபை என்ன பண்ணப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். அதை எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் நம்மளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. நம்மள என்ன பண்ணுவோம், நம்மளே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவார். எடுத்துக்கொண்டு அந்த ரகசிய வருகளை தன்னோடு கூட வைத்துக் கொள்வார். அதுக்கப்புறம் அந்த ஆயத்தம் பண்ற ஸ்தலத்துக்கு நம்மள கொண்டு போவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிற அந்த காரியம். அடுத்ததாக சரி, அப்ப பரலோகத்துல என்ன இருக்கும், அப்ப பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பொதுவா நம்ம என்ன பண்ணோம், உலகத்தின் காரியங்களே கவலைகளே என்ன பண்ணோம், நம்ம சிக்கி அதிலே இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கண்களை திறக்க விரும்புகிறார். உங்களுக்காக ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல பார்ப்போம், வெளிப்படுத்துற விசேஷம் 7:9 வசனம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நின்று கண்டேன். ஆமென். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களின் ஜனங்களின் பாஷைக்காரர்கள் ஜனங்கள் திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க, வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். அப்போ பரலோகத்துல எப்படி இருக்குன்னா, எப்படி ஜனங்க எப்படி இருக்காங்கன்னா, திரளான கூட்டத்தை என்ன பண்ணாங்க, தங்கள் கைகளை குருத்தோலை பிடித்துக் கொண்டு குருத்தோலை ஏந்தி கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்கிறாங்க. யாருக்கு முன்பாக நிற்கிறாங்க, சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, குருத்தோலை பிடித்து ஏந்தி கொண்டு நிற்கிறாங்க. அது யாரெல்லாம் நம்பலாம். அல்லேலூயா. அது யாரெல்லாம் நம்பலாம், நம்மளதான் ஆண்டு என்ன பண்றாரு, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாராம், அவருடைய கையில நம்ம என்ன பண்ணுவோமா, வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்கும்படிக்கு தேவன் செய்வாராம். அது மட்டும் இல்ல, 10ஆம் வசனம் வாசிமா. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், மகிமை தேவனுக்கு என்று சொல்லி, மகிமை தேவனுக்கு என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், ஆர்ப்பரிச்சாங்களாம். முதலாவது என்ன பண்ணா, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவங்க தேவன் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவள் மகா சத்தமிட்டு தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்ன உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும் சொல்லி சொல்றாங்களாம், ஆர்ப்பரிச்சாங்களாம். மகிமை தேவனுக்கு மகிமைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம ஆர்ப்பரிக்கும்படிக்காக 11ஆம் வசனம் வாசிமா. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களை 4 ஜீவன்களின் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டார்களாம். அப்போ இப்ப தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க, சிங்காசனத்தையும் அந்த சிங்காசனத்தில் உள்ள மூப்பர்கள் 4 ஜீவன்களை எல்லாம் சுற்றிலும் சூட நின்று என்ன பண்றாங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவளை தொழுது கொள்கிறார்களாம். அதில் தேவ தூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், அங்க சிங்காசனத்தை சுற்றிலும் அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள், அங்க இருக்கக்கூடிய 4 ஜீவன்களை எல்லாம் சுற்றிலும் தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், தொழுது கொண்டிருக்கிறார்களாம். முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதர்கள் திரளாய்
கூட்டம் கூட்டமாய் நின்று அதோடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் முன்பாக அவர்கள் மூக்குப்புற விழுந்து தொழுது கொண்டிருக்கிற ஒரு இடம் தான் அது நம்ம பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த பரலோகத்தின் மகிமையான ஒரு இடத்துலதான் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அப்போ அதே போல 12வது வசனம் வாசித்து பார்த்தோம்னா தெரியும். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அப்ப என்ன பண்றாங்க? தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, துதியும் மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே, துதி உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், கனம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சொல்லி அவங்க சொல்றாங்களாம். வல்லமை கனம் எல்லாம் பலன் எல்லாம் உண்டாகட்டும் சொல்லி. அப்போ ஒரே வார்த்தையில சொல்ல போனா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் சொல்லி ஓயாம என்ன பண்றாங்களா, ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறாங்களாம். அப்போ அந்த ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற ஒரு மகிமையான ஒரு இடம் தான் நம்ம பரலோக ராஜ்யம். அதுல என்ன பண்ணாரா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் என்ன பண்ணாரா, வாசமா இருப்பார். அப்போ 15வது வசனம் வாசிக்குமா? ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அப்போ சேவிக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருப்பவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். அப்போ சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவரை சேவிக்கிறாங்களாம். பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் ஒண்ணு இருக்கு, அதான் உண்மை இல்லையா? பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் என்ன இருக்கு. அப்போ சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தை என்ன பண்றாங்கன்னா அவரை சேவிக்கிறாங்களாம். இரவும் பகலுமா சேவித்துக் கொண்டே இருக்கிறாங்களாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அவரை சேவித்துக் கொண்டே இருக்காங்களாம். சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ள என்ன பண்ணாரா, வாசமா இருப்பாரா. அப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவன் என்ன பண்றாரா, இவர்களுக்குள்ளே வாசமா இருப்பாராம். அப்போ தேவன் என்ன பண்றாரு, வாசமா இருக்கிற ஒரு அனுபவம் தான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், தேவன் நம்ம முதலாவது தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, மூப்பர்கள் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. இப்ப தூதர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த ஒரு இடத்துல, அது ஒரு மகிமையான இடத்துல தேவனுடைய ஆலயம் இருக்கு. அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன பண்றோம், குருத்தொழிலை ஏந்தி கொண்டு அவரை ஆர்ப்பரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல அந்த ஒரு மகிமையான இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போவார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தபடி தேவன் என்ன பண்ணுவார், நம்மை அவரை எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவரை ஆர்ப்பரிக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். அவரை ஆர்ப்பரித்து அவர்களே நம்ம மகிழும்படிக்கு, அவருக்கு மகிமையை செலுத்தும்படிக்கு நம்ம என்ன பண்ணுவாராம், அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை நிறுத்துவாராம். அப்போ நிறுத்தும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அங்க நம்ம இந்த ஒரு சில பாடல்களை நம்ம பாடுவது போல கர்த்தரை நம்ம கண்ணார காண்போமா, கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோமா, கண்ணார காண்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை நம்ம கண்ணார காண்கிற ஒரு இடம் தான் இந்த பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அதுல நம்ம என்ன பண்றோம்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துக்கு போன பிறகு நம்ம எப்படி இருப்போம், நம்ம அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு போகும்பொழுது இரவும் பகலும் தேவன் என்ன பண்ணுவோமா, துதித்து கொண்டே இருப்பாங்களாம். தேவன் என்ன பண்ணுவாங்களா, துதித்து கொண்டே இருப்பாங்களாம். எல்லாரும் தேவ தூதர் ஒரு பக்கம் துதிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க பணிந்து கொண்டிருப்பாங்க. நம்ம ஒரு பக்கம் ஆர்ப்பரிப்போம், மகிமை மகிமை என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். அப்போ அவரை ஆர்ப்பரித்து துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவாரா, அந்த இடத்துல அவர் அந்த ஜனங்களுக்கு அன்பாக வெளிப்படுவாராம். அவர் என்ன பண்ணுவாராம், வாசமா இருப்பாராம். அவர் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன பண்ணுவார், அவரு மத்தியிலே அவர் வாசமா இருக்கிறார். வாசமா இருந்து என்ன செய்கிறாரா, அப்போ ஒரு வாசமா இருக்கும் போது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, 16வது வசனம் வாசிக்குமா? இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை,
படுவதும் இல்லை. அப்ப நம்ம அங்க போகும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, பசி இருக்காதான், பசி இருக்காதான், தாகம் இருக்காதான். இந்த பூமியில இருக்க வரைக்கும் தான் நம்ம பசி தாகம் இந்த பூமியில இருக்க வரைக்கும் தானா. பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா நமக்கு பசி இருக்காது, நமக்கு தாகம் இருக்காது. அது மட்டும் இல்ல, அங்க என்ன இருக்காதான், வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. அப்போ வெயிலும் இருக்காதாங்க, உஷ்ணமும் இருக்காதான். அப்போ ஒரு என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு கூல் பிளேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பரலோகத்துல எப்போ ஏசி போட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்ல. நம்ம எப்பவுமே என்ன ஆகுது, என்னதான் ஒரு பிளெயினா இருந்தா கூட குளிர்ந்த காற்றை வீசினா கூட என்ன பண்ணுவோம், ஒரு ஏசி போட்டா ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும். அப்போ பரலோக ராஜ்யத்துல எப்பவுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏசி போட்ட ஃபீலிங் தான் இருக்கும். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை ஆயத்தம் பண்ணும்போது, ஏதேன் தோட்டமே பூமியில ஆயத்தம் பண்ணப்பட்ட ஏதேன் தோட்டமே அவ்வளவு அழகா இருந்தது. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல பகல்லே குளிர்ச்சியான வேலையெல்லாம் இருந்தது. அல்லேலூயா. பகல்லே பகலே எப்படி இருந்துச்சு, ஆண்டவர் படைக்கும் போது குளிர்ச்சியான வேலையா இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் கீழ்ப்படியாம போகும்போதுதான் எல்லா சாபம் உஷ்ணம்லாம் எப்போ வர ஆரம்பிச்சது. நோவா வந்து பலிபிடித்த ப்ரிப்பேர் பண்ணி அவரெல்லாம் பலிபிடித்த வாசனையெல்லாம் முகரார் ஆண்டவர். அதன் பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, உஷ்ணமும் பகலில் உஷ்ணம்லாம் வரும்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். அப்ப அங்கதான் பூமிக்கு உஷ்ணமே வருகிறது. அந்த உஷ்ணம் மனுஷனை தாக்க ஆரம்பிக்கிறதே அவனை அந்த கீழ்ப்படியாமை. அதுக்கப்புறம் தேவன் உலகத்தை தனியால் அழித்த பிறகுதான், அதன் பிறகு நோவாவுடைய காலங்கள் வரும்பொழுதுதான் இந்த பகலுடைய உஷ்ணம் வந்து அவனை தாக்கும்படிக்கு தேவன் அனுமதிக்கிறார். அது ஆனா பரலோகத்துக்கு போன பிறகு இந்த உஷ்ணமும் இந்த வெயிலும் என்ன பண்ண இருக்காதான். எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க, இப்போ நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு குளுமையான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமாக அது இருக்கும். அங்க பசி இருக்காது, அங்க துக்கம் இருக்காது, அங்க என்ன பண்ணுவாங்க, தாகம் இருக்காது. எப்பொழுது என்ன பண்ணுவோம், தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிற ஒரு இடம் தான் அது. தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்துல நம்ம எப்பொழுதும் ஆர்ப்பரித்து கொண்டே இருப்போம். ஆகவே அப்பா அம்மாவுக்கு மகிமை மகிமை மகிமைன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தேவனை ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிற இடம், ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம், அவரை துதித்து கொண்டு இருக்கிற இடம், தேவதூதர்கள் எல்லாம் மகிமையா சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிற ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். அல்லது அங்கே தேவனுக்கு ஓயாமல் மகிமை செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த மகிமை செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிற இடத்துல தான் தேவன் வீற்றிலிருந்து நம்மை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அதே போல அடுத்த 16ஆம் வசனம் வாசிங்க. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று அட்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய தண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அட்டைக்கு நடத்துவார். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். அப்ப நம்மள ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நம்மள நடத்துவாராம். அவர் நம்மை மேய்த்து ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாராம், இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு என்ன பண்ணாராம், நடத்துவாராம். அப்ப அங்க இப்ப உலகத்துல மேய்ப்பனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மேய்ப்பனா இருக்க ஆடுகளை மேய்த்த பிறகு என்ன செய்வானா, தண்ணி கிட்ட கொண்டு போய் இலைப்பாற செய்வாங்க இல்லையா. உலக பிரகாரமா ஆடுகள் மேய்க்கிறவன் அப்படிதான் செய்வான். ஆனால் பரலோகத்துல தேவன் என்ன செய்வாராம், நம்மளை பரம மேய்ப்பன் என்ன செய்வாராம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பாராம். என்ன சேர்ப்பாராம், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நம்மளை நடத்துவாராம். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நம்மளை நடத்தி செல்வார். அல்லது அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணும், நமக்கு என்னைக்கும் நமக்கு நம்மளை தாகம் வராதபடிக்கு ஒரு மகிமையான ஒரு தண்ணீராக அது இருக்கிறது. நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய தாகங்கள்லாம் தனிஞ்சு போயிடும். எல்லாவற்றையும் தணிக்கக்கூடிய ஒரு ஜீவ தண்ணீர் அன்றைக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, நடத்தி கொண்டு போவார். அங்க என்ன வரும்னா, நமக்கு ஒரு இளைப்பாறுதல். எப்போ எங்கெல்லாம் தண்ணீரை பார்க்கும்போது பாருங்க, ஒரு என்ன ஃபீலிங் உண்டாகும். பொதுவாக நல்லா தண்ணீர் நடந்த ஸ்தலத்தை பாருங்களேன், ஒரு ஆறு பாருங்களேன், இல்லை ஒரு குளத்தை பாருங்க, இல்லை ஒரு ஆறை பாருங்க, ஒரு நதியை பாருங்களேன். நதியை பார்த்த உடனே நமக்கு என்ன ஃபீலிங் தெரியும் வரும், ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே அந்த நதி ஓடும்போது அதை பார்க்கும்போது ஒரு சமாதானமா ஒரு இளைப்பாறுதலான ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வருது. அப்போ பூமியில இருக்கக்கூடிய நதிகளே எப்படிப்பட்டது இருக்குன்னா,
பரலோகத்திலே ஜீவ தண்ணீர் என்ன பண்ணலாம், ஜீவ தண்ணீர் அன்றைக்கு தேவன் நடத்தும் போது நமக்குள்ள என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் தருவார். அல்லேலூயா. அல்லது ஒரு பெரிய இளைப்பாறுதலை தேவன் தருவாராம். ஒரு கண்ணீர் யாவை, அடுத்த வசனம் சொல்லுவது கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா. கண்ணீர் யாவை என்ன பண்ணுவாராம், துடைப்பார். அல்லது நம்முடைய பூமியிலே நம்ம பட்ட கண்ணீர், நம்முடைய பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம், தேவன் நம்மை ஆறுதல் அடைய செய்வார். ஆறுதல் அடைய செய்து என்ன பண்ணுவாராம், இளைப்பாறுதல் பண்ண நம்மை செய்வார். அல்லது ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த விஞ்ஞான சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லையா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் வந்து பூமியில தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். ஆனா பரலோகத்துல தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல் தான் அது இன்னும் மகிமையான ஒரு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுக்கும் கொடுக்கிற இளைப்பாறுதல் தான் அந்த இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம இதைதான் பார்க்கணும், ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் இன்றைக்கு அதுக்குதான் நம்ம நடத்தி சென்று நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாங்கன்னா இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் கூட சொல்லுது இல்லையா, நேர்மையாய் நடந்தவர்கள் நீதிமான் என்ன பண்ணாங்களாம், தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். தங்கள் படுக்கையில் என்ன பண்ணாங்களாம், இளைப்பாறுகிறார்கள். அந்த இளைப்பாறுகிற ஒரு அனுபவத்தை தேவன் என்ன பண்ணுவாராம், பரலோகத்தில் நமக்கு கொடுப்பாராம். அதில் இங்கே இருக்கும்போது நமக்கு அநேக காரியங்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும். ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் என்ன பண்ணுவார், பெரிய இளைப்பாறுதல் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம புத்தி கெட்டாத ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுப்பாராம். அல்ல நம்ம சிந்தனை கெட்டாத ஒரு இளைப்பாறுதல் தேவன் என்ன பண்ணுவார், பரலோகத்தில் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த தெய்வீக இளைப்பாறுதலுக்குள்ளாக ஒரு பரம இளைப்பாறுதல் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராம். அது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல சாவு இருக்காது, துக்கம் இருக்காது. சாவோ துக்கமோ சாத்தானுடைய பிடியோ அந்த கண்ணீரோ கவலையோ பஞ்சமோ பசியோ இருக்காது. அப்படியெல்லாம் இல்லாத ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு மட்டுமே நம்ம பார்க்கிற ஒரு இடம். அது என்ன இடம்னா தேவனுடைய அன்பை மட்டுமே பார்க்கிற இடம். அல்லேலூயா. தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம ருசிக்கிற ஒரு இடம். தேவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து 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 அவரை நன்றியினால நம்ம உள்ள நிறைந்து துதிக்கிற ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அந்த துக்கத்துக்கு இடம் இல்லை, அந்த சாவுக்கு இடம் இல்லை, அந்த சாத்தானுடைய வல்லமைகளுக்கு இடம் இல்லை, கண்ணீருக்கு இடம் இல்லை, அந்த கவலை பஞ்சம் பசிக்கலாம் அங்க இடமே இல்லை. என்று சொன்னால் தேவன் அங்கே வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன பண்ணாராங்க, வாசமா இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தலத்துக்கு உன்னையும் என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 அதான் பவுல் எழுதுறாரு, இனி வர இந்த உபத்திரவங்கள் வரப்போகிற இந்த உபத்திரவங்கள் பாடுகள்லாம் என்ன வருதான், இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லன்னு சொல்லி சொல்றாரு பவுல். ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா, நம்ம இந்த உலகத்துல படுகிறதான உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் என்னதான் தேவன் கொடுக்க போகிற மகிமைக்கு முன்பாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. நம்ம நினைக்கிறோம் இந்த பாடுகள் இருக்கு, இந்த சோர்வு, இந்த காரியம் என்ன சோர்வுலாக்குது, இந்த பாடு எனக்கு இருக்கு, இந்த காரிய கவலை எனக்கு இருக்கு அப்படிலாம் சொல்லி நம்ம சோர்வுல செய்யறோம்ல, அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கிறோம், இல்ல நான் இளைப்பாறுவதற்கு தேவன் எனக்கு ஒரு பரம ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை பத்தி நினைச்சு பாடுங்க. அப்போ உங்க துக்கம் மறைஞ்சு போயிடும், உங்க பாரம், உங்களை அழைத்து கொண்டிருக்கிற பாரம் மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களை அழைத்து கொண்டிருக்கிற பாரங்கள் எல்லாம் விலகி போகும். நீங்க அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து யோசிங்க. தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து என் பிதாவின் வீட்டை யோசித்து நீங்க கர்த்தரை நல்லா துதிச்சு பாடி ஆராதிச்சு பாருங்க, ஆர்ப்பரிச்சு பாருங்க. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கவலைகள், பிசாசானம் கொண்டு போடுகிற நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கவலைகள் பாரங்கள் எல்லாம் நீங்கி போகும். அப்போ தேவன் எனக்காக ஒரு மகிமையான ஸ்தலத்தை, அவரே இருக்கிற ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையான ஒரு ஸ்தலத்தை தேவன் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையான ஸ்தலம், அது ஒரு சாதாரண ஸ்தலம் இல்ல, அது ஒரு மகிமையான ஸ்தலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதில் ஒரு மகிமை, பரலோக மகிமை, நம்மள கற்பனைக்கெல்லாம் எட்டாத ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு உன்னையும் என்னையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மகிமை, ஹல்லேலூயா, ஒரு மகிமை அது அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த மகிமையான ஸ்தலத்துக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதனால நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான காரியம் அங்க நடக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிமா. அப்படியே பரிசுத்தவான்களுடைய சபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதருடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பரிசுத்தவான் அங்க இன்னொரு காரியம், பரலோகத்துல இன்னொரு காரியம் நடக்குது. அப்போ தேவனுடைய மகிமை என்ன பண்றான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய மகிமை நிறைந்த இடம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்னா, அப்படி பரிசுத்தவான்களின் ஜெபங்களோட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து எழும்பி தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஹல்லேலூயா. அதுதான் பரலோகம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்தவான்களுடைய ஜெபம், பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தோட தூப வர்க்கத்தை தேவ தூதன் என்ன பண்றாரு, அழகா என்ன பண்ற, தேவனுக்கு முன்பாக வைக்கிறாராம். தேவனுக்கு முன்பாக என்ன பண்றாராம், வைக்கிறாராம். ஜெபங்கள், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள்லாம் யாருங்க? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? உன்னுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் தான் ஆண்டவருக்கு முன்பாக போகிற ஒரு இடம் தான் பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபம் இந்த கூரையை எட்டாது நினைக்காதீங்க. நம்மள விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது பவுல் எழுதுறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிகளாகிய பரிசுத்தவான், அப்ப நீங்களும் பரிசுத்தவான்கள் தான், ஊழியக்காரங்களும் பரிசுத்தவான்கள் தான். இந்த பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் என்னாவதான் தேவன் தேவத்துக்கு என்ன பண்ணாராம், தூபவர்க்கத்தோட சேர்த்து என்ன பண்றாராம், தேவனுக்கு முன்பாக அதை கொண்டு போய் சேர்க்கிறாராம். அதாவது அப்படி கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த ஜெபம் என்ன பண்றா, அவனுக்கு அந்த ஜெபம் என்ன பண்றது, தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் சேரும் போது நமக்கு பதிலை கொண்டு வருகிறது. நமக்கு என்ன பண்ணா, பதில கொண்டு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் அப்படி தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணலாம், ஒரு தூப வர்க்கமா, பரலோகத்துக்கு தூப வர்க்கம் இருக்குது. அந்த தூப வர்க்கத்தோட இதுவும் என்ன பண்ணா, ஒரு தூபமாய் எழுந்து மேல என்ன பண்ணா, தேவன் பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக போய் நிற்குதான். ஹல்லேலூயா. உங்க ஜெபங்கள்லாம் எங்கே நிற்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க ஜெபங்கள்லாம் தேவனுக்கு முன்பாக, பரலோகத்திற்கு தேவனுக்கு முன்பாக அது தூபமாக எழுந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தூபமாக என்ன பண்ணலாம், எழுந்து கொண்டே இருக்கிறது. உங்க ஜெபம் ஏதோ இங்கே சர்ச்சிலே இங்கே அடங்கி இல்லை. ஒரு ஜெபங்கள் தூப வர்க்கமாய் அது எழும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவே நீங்கள் கைகளை உயர்த்தி செய்கிற ஜெபங்கள், இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்கிற ஜெபங்கள், ஒவ்வொரு ஜெபம் தேவன் நீங்க செய்கிற கருத்தாய் செய்கிற ஒவ்வொரு ஜெபம் என்ன பண்ணானா, உங்களுடைய பரிசுத்தமான ஜெபங்கள் தூப வர்க்கத்தோடு எழுந்து என்ன பண்ணா, பரலோக ராஜ்யத்துல தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணா, நிற்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூமியிலே அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க, தேவனுடைய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த பரிசுத்தவான்கள் ஜெபம்லாம் ஏறெடுக்கப்படுது. அதோடு கூட நம்முடைய ஜெபங்கள் என்ன பண்ணுது, அந்த பரிசுத்தவான்கள் ஜெபங்களோட போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதான் திருப்பன் செய்ய பாடாரு, தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினே ஐயா, தூபம் போல் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மாலை பலி போல கைகளை உயர்த்தினே ஐயா.
தூபம் போல என் ஜெபங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. அல்லேலூயா. நம்ம நல்லா சேர்ல உட்காந்து காலாட்டினே ஜெபிக்கிறது, அப்புறம் எங்கேயாவது ரிலாக்ஸாக ஜெபிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. அல்லேலூயா. நல்லா முழங்கால் படிக்கிட்டேன் தேவனுடைய சமூகத்தில். வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் அழகாக இருக்கும்போது, ஆஃபீஸில் நீங்கள் ஒரு சில வேலையை ஜெபிக்கும் போது சேர்ல உட்காந்து ஜெபிக்கலாம்னா, ஆனால் வீட்டில் இருக்கும்போது முழங்கால் படிக்கிட்டு நல்ல ஒரு பெட்ஷீட் போட்டு முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் செய்கிற ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகிறது என்பதை உணர்ந்து, அல்ல பரலோகத்துக்கு போகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் கருத்தோடு கவனமாக ஜெபித்து பாருங்க. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வருதா இல்லையா பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சாதாரணமாக ஜெபிச்சுன்னா அதுவும் சாதாரணமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு அழகாக ஒரு இடத்துல தூங்கி நல்ல இடத்த செலக்ட் பண்ணி பெட்ஷீட் போட்டு உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. Discipline your prayer. Hallelujah. Discipline your prayer. உங்கள் ப்ரேயரை டிசிப்ளின் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுக்காக மற்ற ஜெபிக்கிறேன்னு சொல்லல. சமையல் பண்ணும்போது ஜெபிப்போம், சில வேலை மனசில் வர குறிப்பை ஜெபிப்போம், இல்லை வீடு க்ளீன் பண்ணிட்டு போது திடீர்னு ஒரு ஜெப குறிப்போட ஜெபிப்போம், அது வேற. ஆனால் உங்கள் ஜெப நேரத்தில் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு எங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக, ஒரு மகிமையான தேவனுக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படிக்கிறீர்கள் என்பதை அந்த உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்கள் ஜெப தூபம் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ரேயர்? உங்களோட ஜெபம் என்ன? அதை அழகாக முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி உன் மனதை திறந்து சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய வசனம் என்ன சொல்றது? அந்தரங்கத்தில் இருக்கிற உன் கதவை பூட்டி கொண்டு, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் அரைக்கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அந்தரங்கத்தில் இருக்கார், பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் உங்க ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கார், அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி இருக்க, உன்னோட காரியம் என்னன்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நீ நினைத்து என்ன பண்ணணும்? அதை தேவனுக்குரிய கனத்தை செலுத்தி அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நீ உன் ஜெபத்தை ஏறெடுத்துப்பார். அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அந்தரங்கத்துல வீட்டுல ஜெபிக்கிற, ஆனா அது என்ன பண்ணுவானா? தேவன் அப்ப உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியரங்கமா பலன் கொடுப்பாருன்னு அர்த்தம் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக தேவன் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. 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 உங்களை ஜெப தூபங்கள் தேவனுக்கு முன்பாக எழும்பட்டும். அல்லேலூயா. உங்க ஜெப தூபங்கள் என்ன பண்ணும்? தேவனுக்கு முன்பாக எழும்பட்டும். ஒரு ஜெபம் ஒரு டிசிப்ளினான ஒரு ஜெபமா மாறட்டும். அல்லேலூயா. ஜெபத்துல ஒரு டிசிப்ளினை கொண்டாங்க, ஒரு பயபக்தியை கொண்டாங்க, ஒரு பயத்தை கொண்டு வாங்க. ஜெபிக்கும் போது ஒரு பயத்தோட நடுக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க. அதில் ஏனோ தானும் சாதாரண ஜெபம் பண்ணாங்க, தயவுசெய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணா அவங்க ஜெபம் ஏற்கப்படாம நீங்களே சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு பணிவோடு தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணிப்பார். ஒரு ஜெபம் பரலோகராக தேவனுக்கு முன்பாக தூப வர்க்கமா சுகந்த வர்க்கமா போதா இல்லையாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபித்து முடித்தான ஒரு சமாதானம், ஒரு வல்லமை மேல இறங்கி வரும். ஏன்னா ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அதற்கு அது அடையாளமாக உன் மேல ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகமும் ஒரு சமாதானம் மேல இறங்கி வரும். அப்பதான் நீ நினைச்சுக்கலாம் உன் ஜெபத்துக்கு பதில் வந்துச்சு நினைக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபிக்க பழகுங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபிக்க பழகுங்க. என் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது உன் மேல ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ மகிமை இறங்குற வரைக்கும் காத்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நாளும் காத்திருக்க முடியாது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அனுதினம் காரியங்களுக்கு காத்திருக்க கர்த்தர் கொடுப்பார். சில வேளைகள் சில குறிப்புகளுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா, சில காரியங்களுக்காக பாரப்படுறீங்களா, தேவ சமூகத்துல முழங்கால் படிடுங்க. மனுஷனுக்கு ஓரத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு தேவனுக்கு முழங்கால் படிட்டு நீ ஜெபம் பண்ணி அவர் சமாதானம் கொடுக்குற வரைக்கும் அவர் விடாத, அவரோட மகிமை இறங்குற வரைக்கும் அவர் விடாத. உன் ஜெப தூபமா அவரோட சமூகத்துல போய் நிற்கிற வரைக்கும் நீ அதை செலுத்திக் கொண்டே இரு, ஜெபித்துக் கொண்டே இரு. நிறுத்தாத உன் ஜெபத்தை நிறுத்தாத. எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபத்தை நிறுத்திட்டு போதும் இது நடக்காது நிற்கிறியோ, ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு நீ அந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு, உன் ஜெபத்தை கண்டினியூ பண்ணு. ஆண்டவர் சொல்ற உன் ஜெபத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணு, நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் ஆண்டவர். அல்லேலூயா. நீ ஜெபம் தொடர்ந்து ஜெபி, நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஆண்டவர் சொல்றார். எதுக்கெல்லாம் ஜெபத்தை நிறுத்தினியோ, போதும்னு சொல்லி நிறுத்தினியோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணு.
ஆண்டவர் சொல்றார், I'm hearing your prayer. உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். Hallelujah, hallelujah. Don't stop prayer. Don't stop your prayer. Don't stop your prayer. Don't give up. Don't give up. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. அப்போ உங்களோட ஜெபங்கள் தூபம் போல தேவனுக்கு முன்பாக அழகா போய் நிற்கும். ஹல்லேலூயா. அது பதிலை கொண்டு வரும். அது பதிலை என்ன பண்ணும்? கொண்டு வரும். அந்த மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்போ நம்ம இந்த ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் தான் பரலோக ராஜ்யம். நம்ம சந்தோஷமா நம்ம மகிமையா இருக்கிறதுக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்றாரு. நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஒரு பில்டிங் போங்க. சொல்லுவாங்க தெரியுமா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு வீடு. முதலமைச்சர் சொல்றாரு, எல்லா பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு மோடி, அனைவருக்கும் வீடு திட்டம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்க வீடு கட்டுறாங்களே இல்லையா, ஆனா திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில என்ன சொல்லுவாங்க, வாக்களிப்பாங்க உங்களுக்கு ஒரு வீடு. ஆனா அப்படி தேவன் வாக்களிக்கலைங்க. ஹல்லேலூயா. முதலமைச்சர் எல்லாருக்கும் வீடுன்னுவாங்க. ஆனா தேவன் அப்படிலாம் ஒரு பொய்யான ப்ராமிசஸை கொடுக்கல. ஒரு உண்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் உனக்கும் எனக்கும் செய்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான வாசஸ்தலம் உங்களுக்காக இருக்கிறது. அதை நினைத்து நீங்க சந்தோஷமா இருங்க. அதை நினைத்து நீங்க உற்சாகமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்போ ஒரு காரியம் வந்து நம்ம கேட்க வேணும். இந்த காரியங்களுக்கு சரி, இப்படியான மகிமையான வாசஸ்தலத்துக்கு தேவன் எனக்கு உண்டு பண்ண போறாரு, எனக்காக செய்யறாரு. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ ஆயத்தமாகணும். நீ எப்படி ஆயத்தமா இருப்ப, நீ எப்படி ஆயத்தப்படுவேன்றதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மள ஆயத்தம் பண்ணணும். எப்படி ஆயத்தம் பண்ணுவது என்று சொல்லி நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம எப்படி நம்ம ஆயத்தப்படுவதுன்னு சொன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய செல்வ சீமான்களா இருந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எதை நாடி போனாங்கன்னா பரலோகத்தை நாடி தான் போனாங்க. நான் பரதேசி, பூமியிலே நான் யாரு? ஒரு பரதேசின்னு சொன்னாங்க. அந்த பூமியிலே நான் யாருன்னு சொன்னாங்க? ஒரு பரதேசின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க மைண்ட்ல எங்க இருந்துச்சு? யாக்கோபு சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாளளவும், பரதேசியா சஞ்சரித்த நாளளவும் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ யாக்கோபு என்ன பண்றாரு? நான் ஒரு பரதேசி என்பதை, பூமியிலே நான் ஒரு பரதேசி என்பதை அவர் அழகாய் அறிந்திருக்கிறார். அதில் யாக்கோபு ஒரு சீமான் தான், தாவீது ஒரு ராஜா. ஆனா அவன் என்ன சொல்றான்? பூமியிலே நான் ஒரு பரதேசின்றான். ஹல்லேலூயா. பூமியிலே நான் ஒரு பரதேசி. அப்ப எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பரதேசி திட்டுவாங்கல்ல, என் பரதேசி அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவ்வளவு பெரிய தாவீது ராஜா என்ன சொல்றாரு? இந்த பூமிக்கு எனக்கும் ஒண்ணு இல்லைங்க. அதில் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டார். அப்போ அவர் தான் பண்ணாரு, அவர் எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாத்தோட உச்சக்கட்டத்தை பார்த்துட்டு தான் சொல்றாரு, நான் பரதேசிங்க, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் என்னன்னு அர்த்தம். அப்புறம் தன்னை எப்படி பார்க்கறாருன்னா, ஒண்ணு இல்லாதவனா பார்க்கறாரு ஆண்டவர் முன்பாக. அதுல இந்த பூமி எனக்கும் பூமிக்கும் இல்ல சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவரோட சிந்தை பக்குவப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பரிசுத்தப்படுத்தி இருந்தார். அந்த பூமியிலே நான் பரதேசி. ஹல்லேலூயா. அப்போ அந்த சிந்தையை நமக்கும் என்ன பண்ணுவோம்? நமக்கும் இருக்கணும். அந்த சிந்தை டக்குன்னு வராதுதான், அது உடனே வராதுதான். ஆனா ஜெபிக்க 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 தேவன் உனக்கு அது தருவார். ஹல்லேலூயா. ஜெபத்துல அதிகரிக்க பரலோக ராஜ்யம் தான் நம்ம இடம். இது என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோக ராஜ்யம் தான் சொல்லி நம்ம கண்டிப்பா நம்ம உணர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய டாக்டர் சொன்னாருங்க, பாஸ்டர் டாக்டர் உங்களுக்கு வீடு எங்க இருக்குன்னு. இல்லப்பா, இந்த ஓனா வாங்கிருங்க, இந்த இடத்த சொந்தமா வாங்குங்க, இந்த டாக்டர்கிட்ட பேசணும். இந்த டாக்டர் சொன்னாரு, இல்லப்பா நம்ம குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. ஆனாலும் அவர் சொல்லுவார், சார் நம்ம குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. அப்போ நம்ம குடியிருப்பு என்னங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அது குறித்த வெளிப்பாடு வரும் எப்ப நான் தேவனுக்கு முன்பாக நீ நல்லா ஜெபிக்க உங்களோட குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறத உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேசத்தை
பூமியில தேவன் ஒரு இது இருக்கலாம், ஆனா அதை திரும்பி பார்த்து கொண்டிருக்காதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும், நம்ம முன்னேறி கொண்டே போகணும். முன்னேறி கொண்டே போய் என்ன பண்ணுவோம், நம்மளோட சுய தேசம் எது, பரலோக ராஜ்யம் தான் என்னோட சுய தேசம் என்று சொல்லி நம்ம அதை நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து நம்ம ஓடும்போது தேவன் என்ன பண்றாரா, தூய பிதா ஒளி வீசுகிற தேசத்துக்கு நம்ம கொண்டு போவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த சிந்தை உருவாகிறதுக்கு நம்ம என்ன பண்றது, இந்த பரலோகத்தை குறித்து நம்ம வீட்டை குறித்து சிந்தை தான் நமக்கு இருக்கு, ஆனா இந்த பரலோகத்தை குறித்து சிந்தை எனக்கு உருவாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில வேலைகளை யோசிக்கலாம் இல்லையா. இந்த உலக காரியங்கள்லாம் இது பண்ணும்போது அப்போ அந்த சிந்தை வர வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ண, பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானிக்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ண, நீ தியானிக்கணும். அப்போ மறிக்கிற தருவாய் வரும்போதுதான் பரலோக ராஜ்யத்தை குறித்து பயங்கரமா தியானிப்பாங்க இல்ல. மறிக்கிற இது ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் நல்லா தானே இருக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு கருத்துரு அவர் சாவ நேரத்துல சங்கரா சங்கரா, அது சங்கரா ஆண்டவர் தான். சாவ நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லுவான், ஆனா நல்லா இருக்கும், நான் தான் நல்லா இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு கருத்துரு அப்படின்னு சொல்லி உலக ஜனங்களும் சரி, பொதுவா ஜனங்கள்லாம் யோசிக்கிறது தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மரண தருவாய் வரும்போது பரலோகத்தை பத்தி யோசிக்காத, இட்ஸ் டூ லேட்னு ஆண்டவர் சொல்வார். இப்ப யோசி பரலோகத்தை பத்தி. அல்லேலூயா. இப்ப நீ பரலோகத்தை பத்தி தியானிச்சு பாரு. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா அந்த உலகத்தின் மேல இருக்க அந்த அன்பு தனிஞ்சிடும். அதுக்காக உடனே ட்ரெஸ் ஊற்றக்கூடாது, இங்க போட அங்க போட அப்படிலாம் இல்லை. தேவன் அவர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். நம்ம என்ன உடுத்தணும் என்ன போனோம் எல்லாமே அவர் நமக்கு நம்ம சொல்லி தருவார். ஆனா நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் அழகா பக்குவப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்ன்றதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு ஒரு பில்டிங் இருக்கிறது தப்பு இல்லை, உனக்கு ஒரு பில்டிங் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா உன் சிந்தை எப்படி இருக்கு, பரலோக சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த பரலோக சிந்தை வரணும்னா நான் என்ன பண்றது, ஒண்ணு உள்ள ஜெபங்கள்ல பரலோகத்தை குறித்து தியானி, ரெண்டாவது அவரோட வருகை குறித்து யோசிப்பார். தினமும் ராத்திரி படுக்க போகும்போது கூடுமான ஆண்டவரே வருகை, இந்த வருகையில எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிப்பார், இந்த வருகையில எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிப்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்காக பரலோக காத்திருப்பதை உணர்வார். அல்லேலூயா. தினமும் அவரோட வருகை குறித்து யோசித்து பாருங்க. வருகைக்கு போகும்பொழுது வயசான பிறகு இந்த டைம் ஆயிடுச்சு அதை எடுத்துக்கொள்ளுங்க சொல்றது அதெல்லாம் இல்லை. நீ எங்க இருக்கியோ, நீ மிடில் ஏஜா இருக்கியோ, நீ எப்படி இருக்கியோ சரி, ஒவ்வொரு நாளும் அவரோட வருகையை நினைத்துப்பார். அல்லேலூயா. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அவரோட பரலோக ராஜ்யத்தை தியானித்துப்பார். அல்லேலூயா. அவரோட பரலோக ராஜ்யத்தை தியானித்து பார்க்கும் போது இந்த உலகத்தில இருக்கிற அந்த அன்பு ஆண்டவர் எடுத்துருவார். அல்லேலூயா. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒரு உலகத்திலும் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன் தெரியுமா பிதாவின் அன்பை ஒரு சில வேலையை நம்ம லூஸ் பண்றோம். ஓவரா இந்த உலகத்தை பத்தி உலகத்தின் காலத்தை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும் போது சில வேலைகளை பிதாவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறது அப்படி தனிஞ்சா மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. அதாவது ஏன்னா அந்த உலகத்தின் காரியங்களை குறிச்சு ஒரு அன்பு அப்படியே ஈர்க்குது. அதாவது அன்பு நம்ம ஈர்க்கதான் செய்யும், நம்ம மனுஷன் தான், எல்லாருக்கும் ஈர்க்கதான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதுல அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. உனக்கு அவசியம் தான், ஆனா நீ அதை அன்பு வச்சிடாத ஆண்டவர். உலகத்தின் காரியம் அன்பு வச்சிடாத. அப்ப நீ அந்த அன்பு வைத்து போகும்போது பிதாவின் அன்பு என்ன பண்ணுவோம் உனக்கு தனியும். அதுக்குதான் என்ன பண்றாரு, நீ வருகை குறித்து தியானி. நேரம் கிடைக்கும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்து தியானித்து துதிச்சு பாரு. அல்லேலூயா. அப்போ உங்க சிந்தனை தெளிவாகும். சிந்தனை, உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தனைகள், உங்களோட வாழ்க்கை ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்துக்கு நேராக ஓடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ நமக்கு என்ன ஒரு ஆயத்தம் வேணும்னா இதுதான் ஆயத்தம் வேணும். ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல மனசாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஒரு நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும். ஒரு நல்ல மனசாட்சியை நம்ம என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். ஒரு நல்ல மனசாட்சி நமக்குள்ள நம்ம காத்துக்கொள்ளும் போது, ஒரு நம்பிக்கையை காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்ம அது பரலோகத்துக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நம்ம மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை நல்ல மனசாட்சி இருக்கும் பொழுது தேவன் நம்ம இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்துவார்னு சொன்னா, அதாவது எதுவும் வேண்டாம், இயேசு போதும். பொன் வேண்டாம், பொன் வரலாம், வேகதான், தேவைகள் இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வர. ஆனாலும் ஆண்டவரே எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே இயேசுவே நீங்க போதும்.
இயேசப்பா நீங்க போதும், இயேசுவே நீங்க போதும் எனக்கு. அந்த அந்த உணர்வை தேவன் உனக்கு கொடுப்பார். எப்போ மைண்ட்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த சிந்தையை கொடுங்க, இயேசுவே நீங்க போதும்ன்ற சிந்தையை கொடுங்க, நீங்க போதும். அதான் தர்மசை அழகா பாட, நீங்க போதும் ஏசப்பா அழகா பாட. அப்போ அவர் எந்த மனநிலை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த மன பக்குவத்தை கொடுங்க, நீங்க போதும் ஆண்டவரே, ஆண்டவரே ஏசு போதுமே போதுமே. அந்த மனப்பக்குவம் உனக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் நம்பி தைரியமா உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பயப்படுவார், இவன் ஆசீர்வதிச்சா எங்களை ஓடுற போறான்னு பயப்படுவார். ஆசீர்வதிச்சா எங்களை நம்மளை விட்டு ஓடிப்பார். நிறைய பேர் ஆசீர்வாதம் கொடுக்காம இருக்கிற அதான் விஷயம். அவன் ஆசீர்வாதம் இல்லாத வரைக்கும் என் கூடவே இருக்கிறான் பத்திரமா. அரங்கப்பட்டாரு ஆசீர்வாதம் கொடுத்தா இவன் ஓடுவான். எனக்கு நம்மளை பற்றி சொல்ல, நான் மொத்தமா சொல்ல, வெளியில இருக்க சொல்ல. அப்போ ஆனா அதுக்காக ஐயோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார் போல இது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அது எப்போ அந்த மனப்பக்குவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அல்லேலூயா, இயேசு போதுமே இயேசு போதுமேன்னு சொல்லி நீங்க சொல்ல தொடங்கும் போது ஆண்டவர் ஆண்டவர் உங்க இருதயத்தை அழகா பக்குவப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நான் கடைசியா ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதை மத்திய 7:21 வாசிங்க. மத்திய 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்கவில்லை. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இதில் நம்ம பார்க்கணும், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான். நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்காக இன்றைக்கு நான் திரும்ப நான் உணர்கிறேன், நாவில உணர்றேன், தேவன் உங்களுக்கு இதுதான் முக்கியமா சொல்ல வருகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. உனக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தோட போங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜே ஒண்ணுதான், உனக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நீ கண்ணை மூடினாலும் தாராளமா நீ பரலோகத்துக்கு கண்ணை திறக்கலாம். அல்லேலூயா. தாராளமா உன் கண்கள் பரலோகத்துக்கு திறக்கும். அல்லேலூயா. அந்த நிச்சயத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு வயசாயிச்சோ வயசாகலையோ, வயசு கேரண்டி இருக்கோ கேரண்டி இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா தேவன் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு அன்பான தேவன். Hallelujah. God exhibits His love towards you. இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய அன்பை உங்களுக்கு நேராக தேவன் வெளிப்படுத்துகிறதை நான் உணர்கிறேன். Hallelujah. 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 என்னன்னு சொன்னா சில வசனங்கள் இருக்கிறது, நம்ம தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வசனம் சொல்ல தேவ சித்தத்தின்படி செய்கிறவனா என்ன பண்ணுவான், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவ சித்தத்தை செய்யறதுல நம்ம கருத்தா இருக்கணும். நம்ம அந்த வாசஸ்தலத்துக்கு நம்ம ஆயத்தம் பண்ணணும். என்ன பண்ணணும், தேவ சித்தத்தை செய்யறதுல நம்ம கருத்தா இருக்கணும். நம்ம இஷ்டப்படி ஓடக்கூடாது, நம்ம இஷ்டப்படி காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்ன நடத்துங்க, உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நடத்துங்கன்னு நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம மன விருப்பத்தின்படியெல்லாம் வாழ்ந்துட்டான் அவரோட வாசஸ்தலத்துக்கு எப்படி நம்ம போய் சேருவோம் இல்லையா? நம்ம மன விருப்பத்தின்படியெல்லாம் நம்ம செய்தோம்னா அவரோட வாசஸ்தலத்துக்கு போக முடியுமா? இல்லை. அவருடைய சித்தத்தை கேளுங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதன்படி என்ன நடத்துங்க, ஆண்டவரே உங்க சித்தம் என்னவோ அதன்படி என்ன கூட பேசுங்க. இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, வேலையா படிப்பா என்னோட அன்றாட வாழ்க்கையா, இது வாங்கணுமா இது கொள்ளணும் எதுவாக இருந்தாலும் அதுவே உங்க சித்தம். அப்பா உங்க சித்தம் உங்க விருப்பம், அப்பா உங்க சித்தம் உங்க விருப்பம்னு சொல்லுங்க. அப்போ கண்டிப்பாக ஆண்டவருடைய மகிமையை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வசனம் யோவான் 3:5 சொல்லுது. அதான் நான் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டான்னு அர்த்தம்னா ஜலம்னா ஞானஸ்நானம், ஆவினால பிரபாவிட்டான்னு அர்த்தம்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்க பிறக்கும்போது பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ
ஜலத்தினால ஆவியினால நீங்க பிறக்கிறது அவசியம், உங்களுக்கு அவசியம். அதாவது அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அபிஷேகம் உங்க மேல இருக்கும், முத்துல இருக்கும். ஆனா நீங்க அபிஷேகத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க இந்த மகிமையின் வாசத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் முத்திரை இருக்கிறது உண்டுதான். ஆனா நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீங்க அவர் கொண்டு போற வாசஸ்தலத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் சொல்றோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நாங்க அதான் சொல்றோம். ஆனாலும் கூட அந்த கவனம் செலுத்துங்க, அபிஷேகம் செலுத்துறது நீங்க கவனம் செலுத்துங்க. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம்னு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். அவருடைய மகிமையின் வாசஸ்தலத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவரிடத்துல நீங்க இன்னைக்கு கருத்தா கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்க. அப்போ நீங்க அந்த மகிமையின் ஸ்தலத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. ஆனா ஒன்று மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதா, உங்களுக்காக அவர் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மன நிறைவோட போங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தீர்க்கமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டா வந்துட்டா சொல்லுங்க, எனக்கு ஹெவன்லி வீடு இருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கு கேட்டா என்ன சொல்லுங்க, எனக்கு தங்கத்தால செஞ்ச வீடு இருக்குன்னு சொல்லுங்க. உடனே ஒரு மாதிரி ஏழாயிரம் பார்ப்பாங்க, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படி பார்ப்பாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல தங்கத்தாலே வீடு ஆண்டவர் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது தங்கத்தால ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வீடை கட்டி கொண்டிருக்கிறார். தங்கத்தால கட்டார பெரிய வைரத்தால கட்டா அவர் கட்டுவார். உனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென்.